கிராமர், எல்லா டாபிக்கும் இதுல இன்க்ளூட் ஆயிரும். பாருங்க, நம்மளுடைய ஃபர்ஸ்ட் இடியம் ஆர் ஃப்ரேசஸ். நீங்களுடைய டைட்டில் பாத்தீங்கன்னா மிஸ்செல்லேனியஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம். புரியுதா? எல்லாமே அதுல இருக்கும் மிஸ்செல்லேனியஸ். அதுக்கப்புறம் இந்த வார்த்தைய நாம பினான்ஸ்ல பயன்படுத்தும் பொழுது, கணக்கு எழுதும் பொழுது நாம என்ன சொல்லுவோம்? இதர செலவுகள், மிஸ்செல்லேனியஸ் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதுல எல்லாமே கலந்துருக்கு ஒண்ணு. சரியா? அடுத்தது பாருங்க, இடியம் ஆர் ஃப்ரேசஸ். உங்களுக்கு தெரியும் இடியம்னா என்ன அப்படின்னு. அதாவது the phrase which has a group of words which gives meaning according to the context or according to the surface level meaning of the phrase or hidden meaning of the phrase. The meaning given by the phrase is not at the surface level, which is always indirect or a hidden meaning. அதான் வந்து இடியம் அப்படின்னு நாம சொல்லுவோம். இது வந்து எப்படி இந்த ஃப்ரேஸுக்கு இப்படி மீனிங் வந்துச்சு அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. இது காலம் காலமா அந்த சிச்சுவேஷனுக்கு அந்த ஃப்ரேஸை பயன்படுத்துறோம் நாம. அதுதான் இடியம் அப்படிங்கிறோம். பாருங்க, first one, a video call from my favorite film star on my birthday was a complete surprise. அதாவது இது வந்து ஒரு எதிர்பார்க்காத விஷயம். அது வந்து ஒரு சர்ப்ரைசிங்காவும் ஒரு ஷாக்கிங்காவும் இருந்துச்சு. பாருங்க, இதுக்கு வந்து என்ன? a bolt from the blue. இதுக்கு வந்து என்ன? bolt from the blue. இதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் இந்த இடியத்துக்கு என்ன அர்த்தம் பாருங்களேன். அதாவது வானத்துல இருந்து ஒரு கல்லு கீழே வந்துச்சாமா. எங்க? நம்ம எர்த்துக்கு. அப்ப அது எப்ப வரும் தெரியாது. எப்பயுமே அடிக்கடி வருமா? கிடையாது. அப்போ சர்ப்ரைஸ், யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல சர்ப்ரைஸ். அதுதான் என்னுடைய பர்த்டேவுக்கு அந்த என்னுடைய ஃபேவரட் ஃபிலிம் ஸ்டாரை வந்து கூப்பிட்டது எனக்கு ஒரு எதிர்பார்க்காத சர்ப்ரைஸ். யாருக்குமே இது அவ்வளவு சீக்கிரம் நடக்காத சர்ப்ரைஸ். அதான் போல்ட் ஃப்ரம் த ப்ளூ. அடுத்தது பாருங்க, இன்னொரு இடியம் நாம் போயிடலாம். தேர்ட் ஒன் பாருங்க, the world today is facing an unpleasant situation because of the pandemic disease. பாருங்க, பேண்டமிக் கேள்விப்பட்டிருப்போம். என்ன? கோவிட். அதாவது ஃபர்ஸ்ட் பேண்டமிக் அப்படின்னா என்ன? அந்த வார்த்தைக்கு அர்த்தம். இந்த வார்த்தைய நாம வந்து 3 விதமா பிரிக்கிறோம். எண்டமிக், எபிடமிக் அண்ட் பேண்டமிக். புரியுதா உங்களுக்கு? எண்டமிக், எபிடமிக் அண்ட் பேண்டமிக். அதாவது எண்டமிக் உங்க வீட்டுக்குள்ள, உங்க ஊருக்குள்ள மட்டும் வருது. எபிடமிக் நம்ம நாட்டுக்குள்ள மட்டும் வருது. பேண்டமிக் எல்லா நாட்டுக்கும் வருது. புரியுதா உங்களுக்கு? இது டிசீஸினுடைய தாக்கம், அதனுடைய அளவீட பொறுத்து இந்த வார்த்தைகளை நாம பயன்படுத்துறோம். அதனாலதான் யூ கால் இட் திஸ் a pandemic. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பிளேக் நோய் வந்துச்சு, காலரா வந்துச்சு. நீங்க பிளேக் நோய் கேள்விப்பட்டிருப்பீங்க, தெரியும். சரியா? அப்ப அதெல்லாம் ஒரு பேண்டமிக் எக்ஸாம்பிள்ஸ்.
எப்படி இந்த வார்த்தைகளை ரூட் வேர்ட்ஸ் பாருங்களேன். டெமிக், டெமிக், டிசீஸ், ரூட் வேர்ட்ஸ் எல்லாமே. சரியா? பாருங்க, அன்பிளசன்ட் சிச்சுவேஷன் டியூ டு த பேண்டமிக். அப்போ இங்க நம்ம ஆப்ஷன்ஸ்ல என்ன கொடுத்திருக்காங்க? thrown out of a gear, hops on the same string, like a fish out of water, better spill. C and D நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஈக்குவலா வருது. ஆனா D is the exact one. ஏன் அப்படி சொல்றோம்னா, அதாவது it is a bitter pill அப்படின்னு நாம இதை சொல்றோம். SPILL அப்படிங்கிற இத நாம எப்படி எடுத்துக்கணும்னா PILL அப்படின்னு நாம இதை எடுத்துக்கணும். மாத்திரை. பில் அப்படின்னா என்ன? மாத்திரை. அப்போ ஒரு கசப்பான மாத்திரை, அதுதான் ஒரு கசப்பான தருணம். புரியுதா உங்களுக்கு எப்படி நாம இதை பாக்குறோம்னு? மீதி இருக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து இடியம்ஸ். நாம இப்படி அந்த ஃப்ரேசஸ சொல்றோம். இதுவே ஃப்ரேசல் வெர்பு அப்படின்னு நம்மளுக்கு இருக்கு. பாருங்க, இப்போ a bolt from the blue, cat on a hot tin roof, fish out of water. இப்படி நம்ம ஒரு சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி சொல்றோம். அதுவே ஒரு வெர்பு, அதனோட ஒரு ப்ரொபோசிஷன், இது சேர்ந்தா அதுக்கு பேர் என்னன்னா ஃப்ரேசல் வெர்பு அப்படின்னு அர்த்தம். இங்க நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது என்ன? இடியம்ஸ் ஆர் ஃப்ரேசல் வெர்பு. அப்ப அந்த ஃப்ரேசல் வெர்ப்ல நம்ம ரெண்டு பாத்திரலாம். பாருங்க, keep from, 6th one, keep from. Gymnastics seems difficult but is fun when you keep at it. ஒன்றில் இருந்து. இப்போ keep அப்படிங்கிறது verb, from அப்படிங்கிறது preposition. ஒரு verb கூட ஒரு preposition சேரும் பொழுது அது என்னவா மாறுது? phrasal verb-ஆ மாறுது. இப்போ keep on, keep it up கேள்விப்பட்டிருக்கோமா? நம்ம வந்து ப்ரோக்ரஸ் கார்டுல எல்லாம் வந்து நாம எழுதுவாங்க டீச்சர்ஸ். நம்ம நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தோம்னா keep it up, இதை இன்னமும் மேலே, அதாவது தொடர்ந்து இப்படியே மேலே வளர், அதாவது செயல்படு. keep it up. keep on, தொடர்ந்து செய்தல். keep on, தொடர்ந்து செய்தல். ஓகே, இப்போ நாம இந்த இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்துறோம். ஜிம்னாஸ்டிக் seems difficult but is fun when you keep at it. இல்ல. Mike is smart enough to be kept down by his friends. இல்ல, அந்த அர்த்தத்துல அதை பயன்படுத்தல. She cannot keep on smiling whenever the kid is around. Okay. The doctor has suggested him to keep off the medicine for some time. இல்ல, அது இல்ல. The recipe is too good to keep to yourself. பாருங்க, இதுல ஒரே ஒரு இது மட்டும்தான் நம்மளுக்கு தெளிவான அர்த்தத்தோட இருக்கு. ஆன்சர் சி. ஆன்சர் சி. என்னது? she cannot keep on, அவ தொடர்ந்து சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியல. எப்போ? குழந்தைங்க அவளை சுத்தி இருக்கும் பொழுது. ரைட்? அடுத்தது பாருங்களா. ரைட், மீதி இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு ஈஸி தான். நீங்க டேக் இட் as a homework. அடுத்தது நாம என்ன பண்ணிடலாம்னா அடுத்த மாடலுக்கு we shall move. பாருங்க, one word substitution. What is meant by one word substitution? அதாவது ஒரு வார்த்தை ஒரு பெரிய ஃப்ரேஸுக்கு, அதான் ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன்.
அப்போ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி டெமிக் சொன்னோமா, என்டெமிக், எபிடெமிக், பேண்டெமிக். அப்ப அந்த டெமிக் அப்படிங்கிறது என்ன? டிசீஸ். அப்போ அது நம்மளுக்கு ரூட் வேர்டு. பாருங்களேன், நாம இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, OLOGY அப்படின்னாவே என்ன அர்த்தம்னா, ஒரு ஸ்டடி ஆஃப் அல்லது a branch of knowledge அல்லது ஒரு ஸ்டடி. அப்போ ஜூஅலஜி அனிமல்ஸ பத்தி படிக்கிறது, பயாலஜி பிளான்ட்ஸ பத்தி படிக்கிறது, ஆலஜி ஸ்டடி அல்லது பிரான்ச் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு நாம சொல்லுவோம். இந்த மாதிரி நாம இந்த வார்த்தைகளை நாம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளுக்கு பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ஒன்னே கொடுத்துருக்காங்க பாருங்களேன், ஸ்டடி ரிலேட்டட், டேர்ம்ஸ் ரிலேட்டட், குரூப்ஸ், கலெக்ஷன், பீப்புள், பர்சன். இந்த மாதிரி நாம நிறைய சொல்லலாம். ரைட், பாருங்க, it is impossible to see through it. 13th one, it is impossible to see through it. ரொம்ப சிம்பிள். அதாவது நம்ம சொல்லியிருக்கோம், கிளாஸ் பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டு கிளாஸ் அல்லது விண்டோ கிளாஸ் ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது உள்ள இருக்கிறது அல்லது வெளியே இருக்கிறது எங்கிருந்து பார்த்தாலும் நல்லா தெரியும். டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ். அதான் உள்ள நம்ம வீட்டுக்குள்ள என்ன இருக்குது, அந்த கிளாஸுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு நம்ம இந்த பக்கம் இருந்து பார்த்தா தெளிவா தெரியும். அதான் டிரான்ஸ்பரண்ட். அப்போ இட் இஸ் இம்பாசிபிள் டு see through it. உங்களால அதை பார்க்கவே முடியல. பாத்தீங்களா, அவன் என்ன கொடுத்திருக்கான்? ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? ஃபர்ஸ்ட் இட் இஸ் பாசிபிள் டு see through it அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட். இட் இஸ் இம்பாசிபிள் டு see through it அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு ஆப்போசிட். நான் சொல்ல புரியுதா? அதுக்கு ஆப்போசிட். டிரான்ஸ்லுசன்ட். டிரான்ஸ்லுசன்ட் அப்படின்னா இல்ல. ஃப்ரெஜைல் அப்படின்னா அதுவும் இல்ல. ஃப்ரெஜைல் அப்படின்னா என்ன? வீக் அப்படின்னு அர்த்தம். WEAK, உடையக்கூடிய அப்படின்னு அர்த்தம். ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதான் ஃப்ரெஜைல்னா வீக். பாருங்க, ஒபேக். ஒபேக் அப்படின்னா என்ன? தெளிவற்ற, ரொம்ப வேகா, ஒபேக்கா இருக்குது. சரியா? அப்போ see the correct one. அவன் என்ன கேட்டிருக்கா? இட் இஸ் இம்பாசிபிள். நம்ம ஃபர்ஸ்ட் பாசிபிள்னா என்னன்னு பார்த்தோம், அடுத்தது இம்பாசிபிளான வேர்டு பார்த்துட்டோம். ரைட், அடுத்தது பாருங்க, 15th one. A remedy for all disease. A remedy for all disease அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு ஒரே ஒரு சப்ஸ்டிடியூட். என்ன? மெடிசன் இல்ல, மெடிக்கல் இல்ல, மெடிக்கா இல்ல, பெனேஷியா. புரியுதா உங்களுக்கு? மேல கொடுத்திருக்கிற மூணுமே மருந்து, மருத்துவம் சார்ந்தது. இதுதான் தீர்வு சார்ந்தது, பெனேஷியா. அதான் ரெமெடி. புரியுதா உங்களுக்கு? அடுத்தது பாருங்க, இன்னும் ஒரு வேர்டு பார்த்திடலாம். பாருங்க, 17th one. My brother is a theater artist who performs and expresses stories or thoughts through gestures. Gestures அப்படின்னா என்ன? முக பாவனைகள். நாம சொல்றோமா, கெஸ்டர், முக பாவனைகள். அப்போ இது உங்களுக்கு ஈஸியா தெரியும். pantomime, mimic, depictions, ham.
என்ன வார்த்தை உங்களுக்கு? இது நம்மளுக்கு ஈஸியா நம்மளுக்கு கண்டுபிடிச்சிடலாம். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம். Who performs and expresses stories or thoughts to gestures. முக பாவனைகள். அப்போ panto மைம். மைம்னாலே என்ன? அங்க வந்து ஆக்ஷன், இமோஷன், கெஷர்ஸ், சிக்னல்ஸ் இருக்குமே தவிர சவுண்ட் இருக்காது. Building 22, a building where animals are killed for meat. பாருங்க, அபீம் இல்ல அபேட். அபேட் அப்படின்னா என்ன? தீவிரத்தை குறைத்தல் அல்லது அபாக்கஸ் இல்ல ஆபட்டயர். 22க்கு என்ன பாருங்க? ஆபட்டயர் டி. புரியுதா? அடுத்தது பாருங்க 23. இந்த இதுல பாருங்க, a person with a long experience of any occupation. ஆக்குபேஷன் அப்படின்னா என்ன? வேலை. ஒருத்தனுக்கு வந்து ஒரு துறையில நிறைய அனுபவம் இருக்குது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஒரு துறையில ஒருத்தனுக்கு நிறைய அனுபவம் இருக்கு, அதுல அவனுக்கு நிறைய நிபுணத்துவமும் இருக்கு. புரியுதா? அப்போ நாம அவனை என்ன சொல்லுவோம்? 23ல பாருங்க, வெட்ரன். ஓகே. ஜீனியஸ். ஜீனியஸ் அது அறிவு சம்பந்தப்பட்டது, இன்டெலிஜென்ஸ் சம்பந்தப்பட்டது. சீசன்ட் கிடையாது, ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ் கிடையாது. 23க்கு வெட்ரன். பாருங்க அடுத்தது 24. 24 பாருங்க, call upon God or any other power etc for help or protection. நாம ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி கடவுளை துதி பாடுவோம். பாத்தீங்களா? எதுக்கு கடவுளை துதி பாடுறோம்? கடவுள்கிட்ட நாம வேண்டுறோம், கடவுளே நான் இந்த விஷயத்த ஆரம்பிக்கிறேன், எனக்கு இதை நல்லபடியா செஞ்சு கொடு, என் கூட துணை நின்று இதை நல்லபடியா வெற்றிகரமா முடிச்சு கொடு அப்படின்னு. அப்ப என்ன பண்றோம்? இன்வோக். புரியுதா உங்களுக்கு? இன்வோக், INVOKE, அதுதான் இங்க இன்வகேஷன் அப்படிங்கிறாங்க. சரியா? இன்வகேஷன், இன்வோக். நாம ஒவ்வொரு செயல் செய்யறதுக்கு முன்னாடியும் கடவுளை துதி பாடுவோம். ரைட். Fear of being enclosed in a small closed space. பாருங்க அடுத்தது PHOBIA. ஃபோபியா அப்படின்னாலே பயம்னு அர்த்தம். ஃபோபியா அப்படின்னாலே பயம். அப்ப அந்த வார்த்தைய நாம இப்போ ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா நாயை கண்டா பயம், ஒரு சிலருக்கு வந்து மனுஷங்களை கண்டாலே பயம். புரியுதா? ஒரு சிலருக்கு வந்து தனிமையை கண்டா பயம், இருட்ட கண்டா பயம். இப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்போ எல்லா பயத்துக்குமான அந்த ரூட் வேர்டு என்ன? ஃபோபியா. ஃபோபியா அப்படின்னா என்ன? பயம், ஃபியர். பாருங்க, ஆகரோஃபோபியா. இதுக்கு கரெக்டான வார்த்தை பாருங்களேன், கிளஸ்ட்ரோஃபோபியா. இதுதான் இதுக்கு கரெக்டான வார்த்தை. ரைட். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது சின்ன இடத்துல பார்த்து பயப்படுறது. ஒரு 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 சின்ன குருவி, அதாவது ஒரு 4 பேத்துக்குள்ள அடைஞ்சு கிடக்கிறது அல்லது நெருக்கத்துல இருக்கிறது. இது ஃபோபியா அப்படின்னா பயம், கிளஸ்ட்ரோஃபோபியா அப்படின்னா ஸ்மால் ஸ்பேஸுக்குள்ள இருக்கிறது பயம். இப்ப மீதி இருக்கிற ஆகரோ, ஜெனோ, பாரனாய் இதெல்லாம் நீங்க என்னன்னு பார்த்து வச்சுக்கணும்.
புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் என்னன்னு பார்த்து வச்சுக்கணும். அப்பனாதான் உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கும்போது ஈஸியா நீங்க அதை பார்க்க முடியும். அதாவது அதை டேக்கிள் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு நான் வந்து இன்னொரு இதையும் நான் சொல்லிடுறேன் பாருங்க. xenophobia. xenophobia அப்படின்னா என்ன? அதாவது ஃபியர் ஆஃப் ஃபாரினர். ஃபியர் ஆஃப் ஃபாரினர் அதுதான் xenophobia. ரைட். பேரனாய், ஆக்ரோஃபோபியா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதான் உங்களுக்கு ஹோம்வொர்க். அடுத்தது சென்டென்ஸ் கனெக்டர்ஸ். இப்ப சென்டென்ஸ் கனெக்டர்ஸ் அப்படிங்கும் பொழுது நாம கொஹரன்ஸ் அப்படின்னு பார்ப்போம். கொஹசிவ் டிவைசஸ் அப்படின்னு நாம யூஸ் பண்ணுவோம். புரியுதா? கொஹசிவ் டிவைசஸ் அப்படின்னு நாம இதை சொல்லலாம். இப்போ பாருங்களேன், the letters கடைசியா of this mnemonic stand for subordinating conjunctions of English language. இப்போ நாம வந்து however, further, in addition, moreover இப்படிலாம் நாம சொல்றோம் பாத்தீங்களா? அதுதான் சென்டென்ஸ் கனெக்டர்ஸ். only, not only but also, after, although, even though, though சொல்றோமா? in case, before, however, eventually, until இந்த மாதிரி சொல்றோம் பாத்தீங்களா? இது எல்லாமே நம்ம கனெக்டர்ஸா பயன்படுத்தலாம். ரைட். அதுல நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? The police arrived at the railway station. The suspect saw them, fired 3 bullets and ran away. பாருங்க, இது வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டைரக்ஷன்ஸ் நம்ம என்னன்னு படிச்சிடலாம். பாருங்க, 2 sentences which are grammatically correct and meaningful are given. 2 சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க. அது வந்து ரெண்டுமே கரெக்டா தான் இருக்கும், கிராமட்டிக்கலி அண்ட் மீனிங்ஃபுல்லி. அதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். The police arrived at the railway station. The suspect saw them, fired 3 bullets and ran away. அப்போ நாம இதை எப்படி கனெக்ட் பண்ணலாம்? சிம்பிள், ரொம்ப 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 சிம்பிள். இது ஃபர்ஸ்ட் நீங்க லாஜிக்கா எதுன்னு ஃபர்ஸ்ட் நடந்திருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணாலே வேலை முடிஞ்சது. போலீஸ் வந்ததுக்கு அப்புறம் சுட்டானா, சுட்டதுக்கு அப்புறம் போலீஸ் வந்துச்சா? அதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. இது போலீஸ் வந்தாங்க, இவன் ஒரு 3 ரவுண்டு சுட்டான், ஓடிட்டான். அப்ப இது எப்படி நம்ம கனெக்ட் பண்றது? பாருங்க, ஆஃப்டர் ஃபயரிங் 3 bullets இல்ல, அப்படி ஸ்டார்ட் பண்ணு. இன் வாட்சிங் த போலீஸ் இல்ல, சென்டென்ஸ் பிகினிங்கே தப்பு. இப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட் கிடையாது, இருக்கிறது தேர்ட் ஒன்னு. as soon as the police, right, வந்துருச்சு பாருங்க. as soon as the police arrived at the railway station, the suspect saw them, fired 3 bullets, ran away. புரியுதா உங்களுக்கு? போலீஸ பார்த்த உடனே, போலீஸ் வந்த உடனே, அதான் as soon as. அப்போ நம்மளுக்கு வந்து தேர்டு மட்டும்தான் கரெக்டா வருது. அப்போ ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எங்க டி, டி இஸ் த ரைட் ஆன்சர். பாருங்க, அடுத்தது 28th.
I was walking on the street one day. I saw a dead snake. ரொம்ப சிம்பிள். அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் ஒன். ஏன்னா இந்த இடத்துல ஐ வாஸ் வாக்கிங் அப்படிங்கிறத நாம எப்படி மாத்திக்கணும்னா, வாக்கிங் அலாங் த ஸ்ட்ரீட் ஐ சா எ டெட் ஸ்னேக். இது எப்படி நாம இந்த சென்டென்ஸை மாத்தி எழுதலாம் அப்படின்னு பாருங்க. வாக்கிங் அலாங் த ஸ்ட்ரீட் ஒன் டே, வாக்கிங் அலாங் த ஸ்ட்ரீட் ஐ சா எ டெட் ஸ்னேக். கமா போட்டுருணும். ஒன் டே கமா வாக்கிங் அலாங் த ஸ்ட்ரீட் ஐ சா எ டெட் ஸ்னேக். எப்படி இதை நான் மேட்ச் பண்றேன் பாத்தீங்களா? அப்போ நம்மளுக்கு வந்து 1 மட்டும்தான் வருது. அப்ப 28க்கு A, ஒன்லி 1. ரைட். இது வந்து உங்களுக்கு நீங்க கிராமட்டிக்கலா அனாலிசிஸ் பண்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாருங்க 29th. We were nearing some waterfall. It was evident from the distant roar of water. ரொம்ப சிம்பிள். ரொம்ப ரொம்ப சிம்பிள். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. கொஸ்டின்லயே ஆன்சர் இருக்கு. கொஸ்டின்லயே ஆன்சர் இருக்கு. Sir, it was evident. அவ்வளவுதான். A. It was evident from the distant roar of water that we were nearing some waterfall. சென்டென்ஸை இப்படி கனெக்ட் பண்ணிக்கணும். புரியுதா? It was evident from the distant roar of water that we were nearing some waterfall. புரியுதா? சென்டென்ஸ் கனெக்டர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்போன்னா கிராமர் நம்மளுக்கு தெரியுதா தெரியலையான்னு செக் பண்றதுக்கு. பாருங்க 30th பாத்திரலாம். The time was 6 o'clock. The accident happened then. ரொம்ப ஈஸி. பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸி. The times. அவ்வளவுதான். அது எப்படி கனெக்ட் பண்றீங்க சொல்லுங்க. So the time accident happens, it was 6 o'clock. கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. You are correct. ஆனா கரெக்டா ஃப்ரேஸ் ஜாயின் பண்ணுங்க சென்டென்சஸ். The time accident happened, the time was 6 o'clock. கொஞ்சம் யோசிங்க. அதாவது நீங்க ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி அதை உங்க மைண்ட்ல சொல்லி பாருங்க. So the time was 6 o'clock when the accident happened. கரெக்டா அந்த அர்த்தம் கரெக்டா வரணும். புரியுதா உங்களுக்கு? எப்படி நாம இதை பண்றேன்னா, the time was 6 o'clock when the accident happened. அப்போ 3. ஓகே. இப்படிதான் நாம வந்து நம்மளுக்கு இது தெரியுதா இது கரெக்டா அப்படிங்கறத செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்ப நீங்க வந்து 2-3 தடவை கரெக்டா மாத்தி 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 ரீஃப்ரேஸ் பண்ணவும் அது கரெக்டா வந்துச்சு பாருங்க. பை பிராக்டிஸ் அப்பதான் வரும். பாருங்க, in these questions 2 statements are given which are grammatically correct and meaningful. Choose the word that connects the statements in the best possible way to form a correct coherent sentence without changing the intended meaning. அதேதான் அவங்க போன சென்டென்ஸ்ல கனெக்டர்ஸ் கொடுத்திருந்தாங்க. இந்த இடத்துல அதேதான், ஆனா கொஞ்சம் வேற மாதிரி கொடுத்திருக்காங்க. அதோடவே இது ஈஸி. If it were stigmatized and public opinion dramatically
and pervasively changed that would force policy change. ஒரு அதாவது ஒரு டிஸ்கனெக்டட் தாட்ஸ் மாதிரி இருக்கு, ஆனா அப்படி இல்லை. இது ரொம்ப ஈஸி. பாருங்க, ஸ்டிக்மடைஸ்ட், அதாவது இது இப்படிதான் அப்படின்னு ஒரு பெயர் வைக்கிறது அல்லது ஒரு காரணம் சொல்றது, அதான் ஸ்டிக்மா. அண்ட் பப்ளிக் ஒப்பீனியன் dramatically அண்ட் பெர்வேசிவ்லி சேஞ்ச்டு, பரவலா எல்லா இடத்துக்கும் சேஞ்ச், that would force policy change. ரொம்ப சிம்பிள். யாராவது ஒருத்தர் ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ஈஸி. ஒரு சின்ன க்ளூ மட்டும் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா போதும். பாருங்க, இதுக்கு வந்து மோரோவர் அப்படின்னா என்ன? இன் அடிஷன் அப்படின்னு அர்த்தம். மோரோவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? இன் அடிஷன் அப்படின்னு அர்த்தம். ஹவவர் அப்படின்னா என்ன? இருந்த போதிலும், ஸ்டில் இன்னமும், பட் ஆனா, இந்த 4 வார்த்தைக்குள்ளதான் வரும். சரியா? அப்போ இன் அடிஷன் அப்படிங்கிற இந்த வார்த்தை இங்க போட்டோம்னா இது எதுவும் வராது. ரைட்? ஹவவர் இருந்த போதிலும், ரைட், வரத்துக்கு வாய்ப்புண்டு. ஸ்டில் இருக்கு, ஸ்டில் வரத்துக்கும் வாய்ப்புண்டு. பட் ஆனா அப்படிங்கிறது இங்க இல்ல. அப்ப நம்ம ஹவவர், ஸ்டில் இந்த ரெண்டையும் போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். If it were stigmatized and a public opinion dramatically changed and pervasively changed, that would force policy change. பாருங்க, and pervasively changed, that would force policy change. Simple. பாருங்களா, if it were stigmatized and public opinion dramatically changed, however, that would force policy change. சொல்றேன் பாருங்க. இந்த சென்டென்ஸ் நம்ம இப்படி போடலாம். அதாவது என்னதான் பப்ளிக்ல ஒரு ஒப்பீனியன் பப்ளிக் கிட்ட மாறினாலும் மாத்துச்சுனாலும் அதுதான் ஒரு பாலிசி சேஞ்ச உண்டு பண்ணும். சரி, புரியுதா உங்களுக்கு? பப்ளிக்ல ஒரு மாற்றம் வருது, என்னதான் வந்து அது ஸ்டிக்மடைஸ் பண்ணியிருந்தாலும் பப்ளிக்ல ஒரு மாற்றம் வரும்போது அது பாலிசிய மாத்தும் அப்படிங்கறத இங்க சொல்ல வராங்க. அப்போ however it were stigmatized and public opinion dramatically and pervasively changed, that would force policy change. புரியுதா உங்களுக்கு? அந்த இடத்துல if தூக்கிட்டு நாம இப்படி போட்டோம்னா ரொம்ப ஈஸி. அடுத்தது பாருங்க, things will be normal in a week. Things will be normal in a week. We will celebrate the coronation. ரொம்ப சிம்பிள். ரொம்ப ரொம்ப சிம்பிள். யாராவது ஒருத்தர் கண்டுபிடிங்க.
ஒரு வாரத்துல எல்லாம் சரியாயிரும். நாம காரனேஷனை செலிப்ரேட் பண்ணலாம். ஸோ நாம காரனேஷனை செலிப்ரேட் பண்ணலாம். என்ன? ஹென்ஸ் things will be normal in a week, hence we will celebrate the coronation. அடுத்தது, the economy was poor this year, our sales were strong. ரொம்ப சிம்பிள். not only but also அப்படி வருமா? So nevertheless. வெரி குட். nevertheless அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் அதுக்கு என்னமா அர்த்தம்? சார் எக்கனாமி வந்துட்டு புவரா இருந்தாலும் நம்ம சேல்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. ரைட், ஓகே. அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? யூ ஆர் கரெக்ட். நீங்க சொல்ற அர்த்தம் கரெக்ட். அந்த nevertheless அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் பாருங்க. இருந்தாலும், இருப்பினும். in spite of that. in spite of that. புரிஞ்சுதா? இப்ப அந்த வார்த்தைய அங்க போட்டு பாருங்க. The economy was poor this year, nevertheless our sales were strong. இப்ப அந்த nevertheless அப்படிங்கிற இடத்துல in spite of போட்டு பாருங்க. The economy was poor this year, in spite of that our sales were strong. புரியுதா? ரைட், அடுத்தது பாருங்க. In these questions, a connector followed by a set of grammatically correct and a meaningful sentence is given. Choose the best possible combination that the connector makes to form a correct, coherent sentence without changing the intended meaning. Okay, எல்லாம் அதேதான். He found what he was looking for on the button shelf. He found what he was looking for on the button shelf. Other oversized volumes, the smell of cigarette smoke and beer clung to his clothes. A whiff of malt whiskey. ரைட், இப்போ நம்மளுக்கு வந்து சென்டென்ஸை பிச்சு பிச்சு கொடுத்துட்டாங்க, ஜம்பிள்டு பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆப்ஷன்ஸை வச்சு நாம எந்த பேர்க் இது அதுக்கு கரெக்டா வருது அப்படின்னு நாம பாத்திரலாம். இப்போ 4 2 1. A whiff of malt whiskey he found he was looking for on the button shelf. ஓகே, கரெக்டா வந்துருச்சு. அடுத்தது 3rd and 4th. The smell of cigarette smoke and beer clung to his clothes. A whiff of malt whiskey இல்ல, அப்ப B கிடையாது. 2 and 3. Other oversized volumes, the smell of cigarette smoke இல்ல. Both 1 and 2 and 3 and 4. 3 and 4. 1 and 2 இல்ல. 3 and 4 அதுவும் இல்ல. E 1 and 3. He found he was looking for on the button shelf, the smell of இல்ல. சிம்பிள் ஆன்சர், ரொம்ப ரொம்ப சிம்பிள். என்ன? So 3 and 4. என்னமா? 3 and 4 sir. 3 and 4. 3 and 4. The smell of cigarette smoke and beer clung to his clothes. A whiff of malt whiskey. Right. Three and 4. Okay, correct. அடுத்தது 1 and 2. He found what he was looking for on the button shelf. Other oversized volumes.
பாருங்க. The smell of cigarette smoke. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இதுக்கு வந்து ரெண்டுமே வரும். 1 and 2, 3 and 4. எப்படின்னா பாருங்களேன், he found what he was looking for on the button shelf, other oversized volumes. அவன் என்ன தேடிக்கிட்டு இருந்தானோ அதை கண்டுபிடிச்சிட்டான். என்ன? other oversized volumes. அடுத்தது 3 and 4. the smell of cigarette and smoke clung to his clothes. அவனுடைய clothesல இருந்துச்சு. அது என்ன? அந்த அந்த விஸ்கியினுடைய அந்த ஸ்மெல். ரைட். அடுத்தது பாருங்க, இன்ஸ்டன்ட். புரியுதா? இந்த வார்த்தையோட பயன்படுத்தணும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? எங்கடா அர்த்தமே புரியாம பயன்படுத்திட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. பாருங்க, he found what he was looking for on the button shelf along with the other oversized volumes. அந்த வார்த்தைய இந்த ரெண்டு சென்டென்ஸுக்கு நடுவுல பயன்படுத்தணும். அடுத்தது, the smell of cigarette smoke and beer clung to his clothes along with a whiff of malt whiskey. சிகரெட் ஸ்மெல்லு, பியர் ஸ்மெல்லு, விஸ்கி ஸ்மெல்லு. புரியுதா எப்படி இதை பயன்படுத்துறோன்னு? அடுத்தது பாருங்க, இன்ஸ்டட். இத நாம இந்த பேருக்குள்ள பயன்படுத்திக்கணும். ஓகே, ஃபோர்த் அண்ட் செகண்ட் பேர். டைம் அண்ட் அகைன் இட் ஹாஸ் பீன் செட் instead the best way to empower women இல்ல. fourth and second இல்ல. 2 and 3. 2 and 3. the best way to empower women is to educate them. instead there is no coffee இல்ல. 1 and 3. I would like a பாருங்க 35ல I would like A ஆப்ஷன்ல பாருங்க, A ஆப்ஷன்ங்கிற 1 ஆப்ஷன்ல I would like ஒரு நிமிஷம், ஜஸ்ட் அ மினிட். ஆப்ஷன்ல இங்க தேர்ட் ஆப்ஷன் என்ன வருது? 1 and 3. ஓகே, 1 and 3ங்கும் போது ஐ வுட் லைக் a cup of tea. பாருங்க, அந்த இடத்துல கட்டு அப்படின்னு இருக்கு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக். அதை வந்து CUT அப்படின்னு இருக்கிறத பியா மாத்திக்கிங்க, அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக், ஒரு சின்ன டைப்போகிராபிக்கல் எரர் அது. ஐ வுட் லைக் a cup of tea. தேர்ட் ஒன் பாருங்க, there is no coffee வந்துருச்சா பேர். I would like a cup of tea. Instead, there is no coffee. Instead, I would like a cup of tea. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? ரொம்ப சிம்பிள். ஆப்ஷன் ரைட். அடுத்து நாம் போயிடலாம். இது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். மோரோவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? 37th பாருங்க, மோரோவர் அப்படின்னா இன் அடிஷன் அப்படின்னு அர்த்தம். ரைட், அது என்னன்னு பாத்துக்கங்க. அடுத்தது 36ல பிசைட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை, அதாவது அதனுடன் சேர்த்து மற்ற. பிசைட்ஸ் அப்படின்னா என்ன? அதனுடன் சேர்த்து மற்ற, அதான் பிசைட்ஸ், மோரோவர். அப்ப இந்த ரெண்டையும் யூ டேக் இட் as a homework. அடுத்தது பாருங்க, in these questions 2 columns containing 3 sentences phrases each are given. containing, just a minute, containing 3 sentences or phrases each are given. Okay, ABC in the first column. Okay, followed by 5 options suggesting combinations that make grammatically and contextually correct sentences. sentence match பண்றாங்க, வேற எதுவும் இல்ல. பாருங்க, my sister fought with 2 boys.
ஓகே, நம்ம சென்டென்சஸ் காலம் ஏ, காலம் 2. அப்ப ஏ வந்து ஈக்கு மேட்ச் ஆகுமா? மை சிஸ்டர் fought with 2 boys and won the surprise test. ஓகே, நம்ம மொத்தத்தையும் செக் பண்ணிடுவோம். The anguished cricketer lashed out at the journalist when they went to ask him question. Okay, இது perfect match ஆகுது. CD, the father was deeply pained as his son failed to secure good marks of mathematics. Okay, இதுவும் perfect வருது. B, okay. A, E வந்து வரல. B பர்ஃபெக்டா நம்மளுக்கு வருது. B வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு, அதாவது B நம்மளுக்கு பர்ஃபெக்டா வருது. அதாவது கிரிக்கெட்டர் ரொம்ப கோவமா இருந்தாரு, அதனால ஜேர்னலிஸ்ட் மேல இந்த கோவத்தை காட்டிட்டார், அவங்கள புடிச்சு திட்டார். பாருங்க அடுத்தது 47. A virus has infected. ஓகே, நம்ம ஆப்ஷன்ஸ்ல நாம் பார்த்துக்கலாம். 41 பாருங்க. ஏக்கு வந்து என்ன, பி அண்ட் இ கொடுத்துருக்காங்களா? The school across the lane, my stomach. இல்ல. AF, a virus has infected the host computer. ஓகே, கரெக்டா வருது. அடுத்தது C, he was persuading and filling negatives. He was persuading and filling negatives in my stomach. இல்ல. both A and B. இல்ல. 41க்கு B, A and F, a virus has infected the host computer. அதான் கரெக்டான ஆன்சர். அதான் பேரா வருது. ம் 41க்கு B மட்டுமே எடுத்துக்கங்க நீங்க. ஓகே, ரைட். ரெஸ்ட் யூ டேக் இட் as a homework. அடுத்த மாடல் நம்ம போயிடலாம். In each of the following questions, 4 words are given, of which 2 words are most nearly the same or opposite in meaning. Find the 2 words which are most nearly the same or opposite in meaning and find the number of correct letter combination. That is your answer. Okay, same or opposite in meaning. Find the 2 words which are most nearly the same or opposite in meaning. Okay, ஒன்னா சேமா இருக்கணும் அல்லது ஆப்போசிட் இன் மீனிங்கா இருக்கணும். ஓகே, நியர்லா இருக்கணும் அதுவும். ஓகே, A and B. 43 பாருங்க. A, அப்போ ஆப்ஷன்ல A and B அப்படின்னு கொடுத்திருக்காங்க. elated eccentric வராது. elated அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா, சந்தோஷத்தின் உச்சிக்கே போயிருது, அதான் elated. eccentric அப்படின்னா அதாவது அன்யூஷுவல் பிஹேவியர், அதான் எக்ஸென்ட்ரிக் அப்படின்னு அர்த்தம். இப்ப ஏபியும் இல்ல. பிடி, ரைட். எக்ஸென்ட்ரிக் அப்நார்மல் சொன்னா அன்யூஷுவல் பிஹேவியர், அப்போ பி டி கரெக்டா வருது. பிடி கரெக்டா வருது. பிசி இன், சாரி, ஏசி. ஏசி என்ன, elated explicit இல்ல. ஏடி, ஏடி தான் நம்மளுக்கு கரெக்டா வருது. ஓகே, ஐ ஆம் சாரி, elated abnormal, ஐ ஆம் சாரி, அது கரெக்டா இல்ல. பிடி தான் நம்மளுக்கு கரெக்டா வருது. அடுத்தது டிசி, abnormal explicit. ஓகே, 43க்கு பி. சிம்பிள். 43க்கு பி.
ரொம்ப ஈஸி தான் இது. ரைட், இன்னும் ஒண்ணு பார்த்தரலாம். பாருங்க 45ல பாருங்க, ஜெர்மேன், ஜெனரேட், ரிலையபிள், irrelevant. அப்போ பி டி, ஜெனரேட், irrelevant, உருவாக்குதல் பொருத்தமற்ற இல்ல. பிசி, ஜெனரேட், ரிலையபிள் இல்ல. ஜெர்மேன், ஜெனரேட், ஜெர்மேன். ஜெர்மேன் அப்படின்னா என்ன? யாராவது சொல்லு பாப்போம். ஜெர்மேன். ஓகே, சியும் கிடையாது. சிடி, ரிலையபிள், irrelevant இல்ல. ஏடி, ஓகே, ஜெர்மேன், irrelevant. கரெக்ட். ஜெர்மேன் அப்படின்னா என்ன? இந்த வார்த்தை யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாருங்க, அதாவது ஜெர்மேன் அப்படின்னா சம்திங் தட் இஸ் இம்பார்ட்டன்ட். அதாவது இம்பார்ட்டன்ட் அண்ட் ஆல்சோ in an appropriate way. சிம்பிளா சொல்ல போனா ரெலவென்ட்னு வச்சுக்கோங்க. ஆப்போசிட் மீனிங். ஜெர்மேன் அப்படிங்கிறது ரெலவென்ட். அப்ப அதுக்கு ஆப்போசிட் எங்க இருக்கு? டி, irrelevant. அப்ப 45க்கு இ. புரியுதா உங்களுக்கு? இப்போ ஆப்போசிட் வந்துருச்சு இந்த இதுல. ஓகே, இப்போ நம்ம அடுத்த முறை. Which sentence has almost the same meaning with that of the question? கொஸ்டினுக்கும் அவங்க கொடுத்திருக்கிற ஆப்ஷனுக்கும் எது மீனிங் ஒரே மாதிரி இருக்கு? Without his help, the job would have been impossible. Even though he was very helpful, we were still unable to complete the project. Option C. Option C. Very good. There is no way the task could have been done if he had not provided assistance. அதாவது அந்த வேலையை செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை, அவன் உதவி புரியலன்னா. வெரி குட். ரைட், இன்னும் ஒண்ணு பார்த்துடலாம். 48. Despite the difference in political ideas, decisions were taken by consensus. Consensus அப்படின்னா என்ன? ஒரு முடிவு. அதாவது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வர்றது, அதான் கன்சென்சஸ். உங்களுக்கு கன்சென்சஸ் அப்படின்னா என்னன்னு? அதாவது ஒரு பாயிண்ட்ல எல்லாரும் வந்து அதை ஏத்துக்கிறது. ஒரு பாயிண்ட், ஒரு opinion, right? Although there were different political ideas, most of members accepted the idea. In spite of different political ideas, they are used. Sir, option D. Option D. Although there were different political ideas. சொல்லுங்க. D, sir. D, right. Although there were different political ideas, all of the members accepted the ideas. Very good. கரெக்ட். மற்றது எல்லாமே சூட்டபிளா இல்ல. ஓகே, 48க்கு டி. ரைட். அடுத்து 5 statements are given labeled A, B, C, D, E. Among these, 4 statements are in a logical order and form a coherent paragraph or passage. From the given options, choose the options that does not fit into the okay. Corporate social responsibility has entered India's legal corridors. Given the need for proper legal help
for a diverse section of society. Even the PM in his address at the Bar Council's centenary celebrations earlier this year, okay, urged lawyers to take on more pro bono cases, okay, top law firms and lawyers are doing pro bono so that they can give back to society. In India, traditionally, pro bono legal works are carried out by lawyers who are dedicated themselves to helping society. There are a number of socially aware and generous souls who are increasingly lending their expertise for pro bono work. Okay. ப்ரோ போனோ அப்படிங்கிற நம்மளுக்கு ப்ரோ போனோ அப்படின்னா என்னன்னு தெரியணுங்கிற அவசியமே இல்லை. சொல்ல புரியுதா உங்களுக்கு? ஏன்னா இது வந்து நம்மளுக்கு அது அந்த லீகல் டேர்ம், லீகல் ரிலேட்டட் டேர்ம். நம்மளுக்கு லாஜிக் மட்டும் தெரிஞ்சா போதும். உங்களுக்கு லாஜிக் மட்டும் தெரிஞ்சா போதும். எந்த சென்டென்ஸ் இதுல ஆடா இருக்கு, அதுல ப்ரோபோனோ ஒர்க்கை பத்தி பேசல அப்படின்னா பில வந்து பிஎம்ஏ அதை சொல்லியிருக்காரு. ஓகே, ஏ வந்து கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை சொல்லுது, சி வந்து ப்ரோபோனோ ஒர்க்கை பத்தி பேசுது, அதே மாதிரி டியும் ப்ரோபோனோ லீகல் ஒர்க் வாஸ் கேரிட் அவுட் பை லாயர்ஸ் பேசுது, இ சோஷியலி அவர் ஜெனரஸ் சோல்ஸ் ஹூ ஆர் இன்க்ரீசிங்லி லெண்டிங் தேர் ரைட். அப்ப ஏ மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோபோனோ ஒர்க்கை பத்தி பேசாம கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை பத்தி பேசுது. அப்போ the odd sentence, odd one is A. 49க்கு A. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? நம்மளுக்கு ப்ரோ போனோ அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியாது. லீகல் டேர்ம், டேர்ம் ரிலேட்டட் ஆர் யூஸ்ட் இன் லா. அப்ப நம்மளுக்கு புதுசு அது, அது என்னன்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது எப்படி இதை கண்டுபிடிக்கிறது? லாஜிக், லாஜிக் பிளேஸ் த ரோல் ஹியர். புரியுதா? the odd one. ஓகே, அடுத்தது மேல போயிடலாம். நான் ஒரே ஒரு எக்ஸசைஸ் பார்க்கலாம். we shall take the 55. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க? In this question, a small paragraph is given followed by 3 possible inferences. Inferences அப்படின்னா என்ன? நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கறத பத்தி சொல்றது. அதான் இன்ஃபரன்ஸ். நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதான் இன்ஃபரன்ஸ். What do you infer from அப்படிங்கிறது. ஒரு பேராகிராஃப் சொல்லியிருக்காங்க, அதுல இருந்து அந்த பேராகிராஃபை பெஸ்ட் ரெப்ரசன்ட் பண்ணுது. Techniques to increase productivity in performance of discrete task by acquiring less human labor in each step of the production process are widely utilized. பாருங்க, discrete கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த வார்த்தைய? நுணுக்கம். புரியுது? அதாவது இத வந்து லீகல் டேர்ம்லயும் பயன்படுத்துவாங்க, டிஸ்கிரிஷனரி அப்படின்னு பயன்படுத்துவாங்க, செப்பரேட் அப்படின்னு அர்த்தத்துல வரும். அதான் பாருங்க, செப்பரேட் டாஸ்க் பை requiring less human labor. ஓகே, consultants on productivity enhancement point out, however, in the poem, that although these techniques achieve their specific goal, they are not in the workforce eventually to lead a slowdown in the production process as a whole. Okay. The fact that productivity enhancement techniques are also widely employed has led to decline in an ability of American business to complete. இல்ல, வராது. Productivity enhancement techniques do not attain their independent purpose and should not be employed in our இல்ல. Ironically, an increase in productivity of the discrete task may result in a decrease in the productivity of the whole production process. பாருங்க, பாருங்க.
increase in the productivity of discrete task, separate task may result in a decrease in productivity of the whole production process. தனித்தனியா செய்ய வேண்டிய வேலையினுடைய நேரத்தை கூட்டும் பொழுது ஓவரால் ரிசல்ட் கிடைக்கக்கூடிய வேலையினுடைய அந்த டைம் டேக்கன் வந்து ப்ரொடக்டிவிட்டி குறையும். அதுதான் இதனுடைய அர்த்தம். புரியுதா? டைம் டேக்கன் அதிகமாகிறதுனால ப்ரொடக்டிவிட்டி குறையும் அந்த டைமுக்குள்ள. since you consume separate சின்ன சின்ன ப்ராசஸ் எல்லாம் நிறைய டைம் கன்சியூம் பண்றதுனால ஓவரால் இதுல ப்ரொடக்டிவிட்டி ரிசல்ட் குறையும். அதுதான் இதுக்கு ஆன்சர். அப்போ சி நம்மளுக்கு சி மட்டும்தான் கரெக்டா இருக்கு. ஏ only 1 is correct, 2 is correct இல்ல. சி only 3 is correct. 55 சி. Right students, almost நாம வந்து 6 different examples, set of examples பார்த்துட்டோம். மீதி இருக்கிறத you take it as a homework.